welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த பிரிட்டியான இலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட். இது மொத்தமே வந்து டபுள் க்ரோஷே, ட்ரிபிள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷேயால் நம்ம இது செஞ்சுருக்கோம். இதனுடைய ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட இருக்குது, அது பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள் எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். 4 mm ஹூக்கும் நார்மல் டிகேயானி எடுத்துருக்கேன். நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி வச்சுட்டு இந்த நூலை இப்படி மேலே வைங்க, வச்சு நடுவில் இருக்க இந்த நூலை பிடிச்சி விடுங்க. அவ்வளோதான், ஸ்பிட் நோட் ஆகிடுச்சு. இங்கேருந்து ஒரு 10 செயின் போடலாம். 1 2 3 10 செயின் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 3 செயின் போடலாம். 1 2 3 செயின் போட்டுட்டு இங்கே 4வது செயினில் நம்ம ஒரு 3 டபுள் க்ரோஷே போடலாம். 1 2 3 இன்னொன்று செயின் விட்டுட்டு இந்த 4வது செயினில் இங்கே 3 டபுள் க்ரோஷே ஒரே செயினில் போடலாம். ஒரு வாட்டி சுற்றிட்டு 4வது செயினில் சுற்றி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபார்ம் பண்ணி ரெண்டாக ஜாயின் பண்ணலாம். 1 இதே மாதிரி இன்னும் 2 வாட்டி போடலாம். 2 ஒரு வாட்டி 3 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். இப்போது இதோட பக்கத்து செயினில் 5வது செயினில் 2 ட்ரிபிள் க்ரோஷே போடலாம். ஒரே செயினில் 2 வாட்டி சுற்றிட்டு 2 வாட்டி யானை சுற்றிட்டு இந்த 5வது செயினில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி ஃபஸ்ட்டு 2 வாட்டி 2 லூப், மறுபடியும் 2 லூப், மறுபடியும் 2 லூப். அதுதான் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போது அதே செயினில் இன்னொரு ட்ரிபிள் க்ரோஷே போடலாம். 2 வாட்டி சுற்றிட்டு இது லூப்பில் விட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி 2 ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், 3 டபுள் க்ரோஷே அப்புறம் 2 ட்ரிபிள் க்ரோஷே போட்டிருக்கோம். இப்போது 6வது செயினில் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே போடலாம். 2 வாட்டி சுற்றிட்டு பக்கத்து செயினில் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே, மறுபடியும் இதோட பக்கத்து செயினில் இன்னொரு ட்ரிபிள் க்ரோஷே. 7வது செயினில் பக்கத்து செயினில் இன்னொரு ட்ரிபிள் க்ரோஷே. ஒரு ட்ரிபிள் க்ரோஷே தான் ஒரு செயினில் இதுக்கப்புறம் போட போகிறோம். இதுக்கு முன்னாடி தான் ஒரே செயினில் 2 ட்ரிபிள் க்ரோஷே போட்டோம். 2வது ட்ரிபிள் க்ரோஷே. இப்போது இதோட பக்கத்து செயினில் மறுபடியும் 3வது இன்னொரு ட்ரிபிள் க்ரோஷே. இன்னொரு ட்ரிபிள் க்ரோஷே. பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 டபுள் க்ரோஷே போட்டோம் ஒரே செயினில். இப்போ மறுபடியும் ஒரே செயினில் 2 ட்ரிபிள் க்ரோஷே போட்டோம். அப்புறம் தனித்தனியாக ஒரு செயினில் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே நம்ம போட்டுருக்கோம். இப்போ நம்ம பக்கத்து செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போடலாம். சுற்றிட்டு விட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி ஒரு டபுள் க்ரோஷே. இதோட பக்கத்து செயினில் இன்னொரு டபுள் க்ரோஷே. இன்னொரு டபுள் க்ரோஷே. 2 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். இப்போ ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடலாம். ஒரு அடி சுற்றிட்டு செயினில் விட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி இந்த 3 லூப்பை ஒரேடியாக ஜாயின் பண்ணுறது தான் ஹாஃப் டபுள் க்ரோஷே. இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே நான் இந்த ஸ்டிச்சஸ்லாம் கற்று கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அது ஒரு வாட்டி பார்த்துக்குங்க.
ஒரு ஹாஃப் டபுள் crochet போட்டுட்டு இப்போ நம்ம கிட்ட 2 செயின் இருக்கு லாஸ்ட்ல இந்த 2 செயின்ல பக்கத்து செயின்ல ஒரு சிங்கிள் crochet ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி இந்த ஒரு ஏரியா ரெண்டும் ஜாயின் பண்ணிடலாம் ஒரு சிங்கிள் crochet பக்கத்து செயின்ல இன்னொரு சிங்கிள் crochet இப்போ அதே செயின்ல மறுபடியும் இன்னொரு சிங்கிள் crochet பாருங்க நம்மளுடைய அதியல போட்டாச்சு இப்போ மீதியல இதே மெத்தட யூஸ் பண்ணி அதியல இங்க போடலாம் நம்மளோட வர்க்கை இப்படி திருப்பிக்கிட்டு ஒரு சிங்கிள் crochet இங்க போட்டோம் இல்லையா ரெண்டு சிங்கிள் crochet இல்ல பக்கத்துல ஒரே ஒரு சிங்கிள் crochet போட்டோம் இல்லையா அந்த செயின்ல மறுபடியும் ஒரு சிங்கிள் crochet மறுபடியும் ஒரு சிங்கிள் crochet இப்போ ஒரு half double crochet போட்ட இடத்துல இன்னொரு half double crochet loop form பண்ணி ஒரு ஏரியா மூணும் join ஒரு double crochet இங்க போட்டுருக்கோம் இந்த இடத்துல இன்னொரு double crochet இந்த செயின்ல அப்புறம் இது பக்கத்துல இன்னொரு ஒரு double crochet போட்டோம் இங்க இன்னொரு double crochet அப்புறம் இது பக்கத்துல ஒரு 3 treble crochet நம்ம தனியா போட்டோம் இப்போ இங்க ஒரு 3 treble crochet தனியா இங்க போடலாம் ரெண்டு ஆட்டி சுத்திட்டு மறுபடியும் இது பக்கத்துல ஒரு treble crochet அப்படியே ஆப்போசிட்டா தான் நம்ம போட போறோம் இன்னொரு treble crochet பாருங்க இது வரைக்கும் நம்ம வேலை எப்படி வந்திருக்குன்னு இப்போ நம்ம ஒரே ஸ்டிச்சஸ்ல ரெண்டு treble crochet போட்டோம் அதே மாதிரி இங்கேயும் ஒரே ஸ்டிச்சஸ்ல ரெண்டு treble crochet ஒரே செயின்ல ஒரே செயின்ல ரெண்டு treble crochet இப்போ நம்ம ஒரு செயின்ல 3 double crochet போட்டோம் இங்க இருக்கு பாருங்க ஒரே செயின்ல 3 double crochet அதே மாதிரி இங்க ஒரே செயின்ல 3 double crochet பாருங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம 3 செயின் போட்டோம் இல்லையா அதே மாதிரி இங்க 3 செயின் போட்டு 2 3 செயின் போட்டு இந்த இடத்துல இந்த செயின்ல ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிட்ச் போட்டு ஜாயின் பண்ணிட்டு ஒரு செயின் போட்டு கொஞ்சம் நூலை விட்டு கட் பண்ணி இந்த நூலை இப்படி இழுத்து இது டைட் பண்ணிடுங்க அவ்வளவுதான் டைட் ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த நூலெல்லாம் என்ன பண்ணலாம்னா crochet நீடலால இந்த நூலெல்லாம் பின்னாடி ஸ்டிட்ச் பண்ணிடலாம் இவ்வளோ அழகாக வந்துடுச்சுன்னு இந்த பக்கம் நம்ம தெரியாத மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம் நூலெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்டை கேட்கலாம் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இந்த பேட்டர்னை ட்ரை பண்ணிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு உங்களோட பிக்சரை டேக் பண்ணுங்கள் இதனோட ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது பார்த்து கூட நீங்கள் போடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்